உங்களுடைய கார், பைக், வேறு வாடகை வண்டி, வேறு கனரக வாகனம் எந்த வாகனமாக இருந்தாலும் போலீஸ் ஃபைன் இருந்தது அப்படின்னா அதை உங்களால் கேன்சல் பண்ண முடியுமா அப்படிங்கிறத நம்ம இதில் பார்க்க போகிறோம். ப்ரௌசரில் சலான் அப்படின்னு நீங்கள் டைப் பண்ணிங்க. சலான் டைப் பண்ணதுக்கப்புறம் இதில் வரக்கூடிய இந்த ஃபஸ்ட் ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள். இந்த ஃபஸ்ட் ஆப்ஷனை செலக்ட் பண்ணோன்னே இதுதான் சலான் உங்களுடைய போலீஸ் ஃபைனை பே பண்ணக்கூடிய ஒரு வெப்சைட்டு. இப்போ இதிலேயே பார்த்தீங்க அப்படின்னா இந்த கம்ப்ளைண்ட் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். கம்ப்ளைண்ட்டுங்கிறத நீங்கள் செலக்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு பேஜில் உங்களுடைய இது கிரீவியன்ஸ் சிஸ்டம் அப்படின்னு இருக்கும். இதில் உங்களுடைய நேம் ஃபஸ்ட்டு கொடுங்க. இதில் இருக்கக்கூடிய பேஜில் இந்த ஸ்டார் சிம்பிள் போட்டிருக்கக்கூடியது எல்லாமே மேண்டேட்டியாக நீங்கள் கட்டாயமாக ஃபில் பண்ணி ஆகணும். ஃபஸ்ட்டில் நேம், செகண்டில் உங்களுடைய மொபைல் நம்பர் கொடுங்க. இமெயில் அட்ரஸ் ஆப்ஷனல் தான், இருந்தால் கொடுத்துருங்க, இல்லை அப்படின்னாலும் விட்டுருங்க. அடுத்ததாக சலான் நம்பர், போலீஸ் ஃபைன் போட்டிருப்பாங்களா அதற்குரிய சலான் நம்பர் அந்த ஃபார்ம்லேயே இருக்கும். அதை நீங்கள் ஃபில் பண்ணணும். அடுத்து உங்களுடைய வண்டி நம்பர் அல்லது உங்கள் லைசன்ஸ் நம்பர் ஏதாவது ஒன்று என்டர் பண்ணால் போதும். அடுத்ததாக நம்மளுடைய மாநிலத்தை செலக்ட் பண்ணிக்கோங்க. தமிழ்நாடு அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிவிட்டு சலான் சிட்டி, அதாவது எந்த நகரத்தில் உங்களுடைய இந்த போலீஸ் ஃபைன் போட்டிருக்காங்க அப்படிங்கிறத நீங்கள் இங்கே டைப் பண்ணுங்கள். உதாரணத்துக்கு சென்னை அப்படின்னா இங்கே சென்னைன்னு போட்டுருங்க. இப்போ சென்னையில் குறிப்பிட்டு எந்த இடம் அப்படிங்கிறதையும் நீங்கள் டைப் பண்ணுங்கள். அந்த நீங்கள் உங்களுடைய போலீஸ் ஃபைனை பிரிண்ட் அவுட் எடுத்தாலே அதுலேயே அந்த டீட்டெயிலெலாம் இருக்கும். என்ன தவறுதலாக அவங்க கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம். இப்போ உதாரணத்துக்கு உங்களுடைய நீங்கள் டூ வீலர் வச்சுருந்துருப்பீங்க. உங்களுக்கு போலீஸ் ஃபைன் சீட் பெல்ட் போடல அப்படிங்கிற மாதிரி கூட வந்திருக்கலாம். இந்த மாதிரியான தவறுதல் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் இதில் செலக்ட் பண்ணுங்கள். இந்த ஆப்ஷன்லாம் அவங்க கொடுத்துருக்காங்க. அதாவது நான் டூ வீலர் வச்சுருந்தேன், ஆனால் அவங்க எனக்கு ஃபோர் வீலருக்கான ஃபைன் போட்டிருக்காங்க. நான் ஃபோர் வீலர் வச்சுருந்தேன், ஆனால் எனக்கு டூ வீலருக்கான ஃபைன் போட்டிருக்காங்க. நான் ஹெல்மெட் போட்டிருந்தேன், ஆனால் ஃபைன் போட்டிருக்காங்க. வேறு இவங்க இந்த ஃபோட்டோ அப்லோட் பண்ணியிருக்காங்க, அது என்னுடைய வண்டி இல்லை. ஒரே நாளில் 2-3 சலான் 2-3 போலீஸ் ஃபைன் எனக்கு போட்டிருக்காங்க. நான் ஆல்ரெடி என்னுடைய ஃபைன் பே பண்ணிட்டேன், ஆனால் எனக்கு ஆன்லைனில் இன்னும் பே பண்ணல அப்படிங்கிற மாதிரி வருது. இந்த மாதிரியான எனி ஒன் ஏதாவது ஒரு நீங்கள் ஆப்ஷனை உங்களுக்கு அதை நீங்கள் இந்த கம்ப்ளைண்ட்டை எப்படி ரைஸ் பண்ண போகிறீங்களோ அந்த ஆப்ஷன் நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு ஒரு 500 கேரக்டருக்குள்ளே அதை சம்பவத்தை பற்றி, இல்லை இவங்க தவறுதலாக நான் என்னுடைய வண்டியே இல்லை, நான் தவறுதலாக போலீஸ் ஃபைன் போட்டிருக்காங்க அப்படிங்கிறத நீங்கள் என்ன சொல்ல வர்றீங்களோ அதை நீங்கள் டைப் பண்ணிங்க. டைப் பண்ணிவிட்டு இங்கே சூஸ் ஃபைலில் இந்த போலீஸ் சலான் காப்பியை நீங்கள் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ இது நீங்கள் என்ன டவுன்லோட் பண்ணணும் சலான்கிற வெப்சைட்டில். இதை பற்றிய வீடியோ நம்மளுடைய சேனலில் போட்டிருக்கேன். இல்லை அப்படின்னாலும் நீங்கள் மறுபடியும் கூட நீங்கள் கமெண்ட்டில் கேளுங்க. நான் கண்டிப்பாக இதை மறுபடியும் எப்படி நீங்கள் இதை டவுன்லோட் பண்ணணும் அப்படிங்கிறத பார்க்குறேன். இதில் உங்களுடைய வண்டி நம்பர் இருக்கும், உங்களுடைய அட்ரஸ் இருக்கும், அதாவது எந்த இடங்களில் போலீஸ் ஃபைன் போட்டாங்க, அதாவது எந்த சிட்டியில் போலீஸ் ஃபைன் போட்டாங்க அப்படின்னு இந்த டீட்டெயிலெலாம் இருக்கும். அதுக்கப்புறம் அஃபென்ஸ் கொடுத்துருப்பாங்க, என்ன காரணத்துக்காக போலீஸ் ஃபைன் போட்டிருக்கோம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இப்போ இந்த இமேஜில் நீங்கள் பார்க்கலாம், கிளியராக தெரிலன்னா கூட ட்ரிபிள்ஸ் போகிற மாதிரி தெரியுது. இப்போ இதில் 2 விதமான கேஸ் போட்டிருக்காங்க. ஒரே பைக்குக்கு அதாவது நீங்கள் ஹெல்மெட்டு போடல. செகண்ட் ஃபஸ்ட்டு கேஸு. செகண்ட் கேஸ் ஒரே பைக்கில் 3 பேர் ட்ரிபிள்ஸ் போயிருக்கீங்க அப்படிங்கிறதுக்காக 2000 ரூபா வரைக்கும் இந்த பைக்குக்கு ஃபைன் போட்டிருக்காங்க. இப்போ இந்த ஃபைனு கீழேயே பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஃபைன் எந்த அதிகாரி, எந்த போலீஸ் அதிகாரி போட்டிருக்காங்க, அவர் என்ன கிரேடு அப்படிங்கிற டீட்டெயில் கீழே கொடுத்துருப்பாங்க. இப்போ இந்த ஃபார்ம் தான் நீங்கள் அப்லோட் பண்ணணும். இப்போ இதில் அப்லோட் பண்ணிவிட்டு இதில் என்டர் கேப்சான் கொடுங்க. என்டர் கேப்சான் கொடுத்துட்டு சப்மிட் கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுடைய மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி வரும். ஓடிபி கொடுத்துட்டிங்கன்னா சப்மிட் ஆயிரும். அதுக்கப்புறம் அதனுடைய மேலதிகாரி நம்ம கொடுத்த டீட்டெயில் சரியா, இல்லைனா போலீஸ் ஃபைன் தவறுதலாக போட்டிருக்காங்க அப்படின்னா கண்டிப்பாக நம்மளுடைய போலீஸ் ஃபைன் கேன்சல் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஒருவேளை நம்ம அஃபென்ஸ் தான் பண்ணியிருக்கோம் அப்படின்னா நம்ம போலீஸ் ஃபைன் கேன்சல் ஆகாது.